இந்த செஷனில் லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் அர்கீனியஸ் அண்ட் பிரான்ஸ்டட் லவ்ரி அவங்களோட லிமிட்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஆசிட் பேஸ் கான்செப்ட் தான் இந்த லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட். அர்கீனியஸ் அண்ட் பிரான்ஸ்டட் லவ்ரி இந்த டூ ஆசிட் பேஸ் கான்செப்டோட டோட்டலாக டிஃபர் ஆகி இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டில் ஆசிட் மீன்ஸ் ஆசிட் is a PCS. That accept an electron pair. Lewis acid means acid is a PCS that accept on electron pair. Pair of electron accept பண்ற tendency இருக்கக்கூடிய PCSக்கு பேர் தான் லூயிஸ் ஆசிட். ஓகேங்களா? Then base means Lewis base means base is a PCS that donate on electron pair. So base is a chemical PCS that donate வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும். எதை கொடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் பேர். பேர் ஆஃப் எலக்ட்ரானு டொனேட் பண்ணுற டெண்டன்சி இருக்கிற PCS லூயிஸ் பேஸ். எக்ஸாம்பிள், ஸோ போத் ஆசிட் அண்ட் பேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க. NH3 ஸோ நைட்ரஜன் plus boron trifluoride. ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு அடெக் ப்ராடக்ட் அதாவது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டில் NH3 ஆசிடா போரான் ட்ரைஃப்ளூரைடு ஆசிடா இதுதான் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் 7, வேலன்சி எலக்ட்ரான் 5. பாருங்க 1 2 3 3 வேலன்சி எலக்ட்ரான் 3 ஹைட்ரஜன் ஆட்டத்தை கூட ஷேர் பண்ணிட்டு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1 லோன் பேர் இங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்காங்க. இவங்க தான் எலக்ட்ரான் பேர். ப்ளஸ்ஸு போரான் ட்ரைஃப்ளூரைட் போரானோட அட்டாமிக் நம்பர் 5, வேலன்சி எலக்ட்ரான் 3 1 2 3 3 வேலன்சி எலக்ட்ரானையும் 3 ஃப்ளூரின் ஆட்டத்தை கூட ஷேர் பண்ணிக்கிட்டு 3 கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாக்டேட் ரூல் படி ஒரு ஆட்டம் பாண்டில் இன்வால்வ் ஆனாங்கன்னா லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் டு அட்டைன் த ஹாக்டேட் ரூல். ஆனால் போரான் ட்ரைஃப்ளூரைடு 3 எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணிக்கிட்டு 3 கோவலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் ஆக்டேட் ரூல் படி பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள். ஸோ நைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணுறாங்க, இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை இங்கே டொனேட் பண்ணுறாங்க. இப்போ பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற அந்த PCS பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டில் பேஸ். பேர் ஆஃப் எலக்ட்ரானை அசெப்ட் பண்ணுற அந்த PCS ஆசிட். இப்போ பேஸு பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டாங்க. ஆசிடு பேர் ஆஃப் எலக்ட்ரானை அசெப்ட் பண்ணி 2 பேருக்கும் இன் பிட்வீனில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ரிமைனிங் ஆட்டம் நோ சேஞ்ச். இந்த சின்ன இந்த ஹேரோ லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா we needed 2 electron.
the 2 electron donate only one atom represented this symbol. ஸோ கிவ் சிம்பிள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் சிம்பிள் கொஞ்சம் ரொம்ப சுமாலாக இருக்கும். ஸோ அப்படின்னா நைட்ரஜனுக்கும் போரானுக்கும் இன் பிட்வீனில் ஒரு கெமிக்கல் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் 2 எலக்ட்ரானையும் நைட்ரஜன் டொனேட் பண்ணியிருக்காங்க. அதோட சிம்பிள் தான் இது. இப்போ போரானும் ஆக்டேட் ரூலில் ரீச் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 2 4 6 8 எலக்ட்ரான், நைட்ரஜன் 2 4 6 8. ஸோ இந்த ஆக்டேட் சிஸ்டத்தை ரீச் பண்ணுறதுனால தான் அர்கீனியஸ் தியரியில் இந்த NH3யோட பேசிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கும். ஸோ ரீசன் இப்போ புரியுதுங்களா? இங்கே எப்படி எலக்ட்ரானை தான் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறதுனால பேஸ். ஏன்னா இவர் எலக்ட்ரான் பேரை வச்சு லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. BF3 act as a acid. Reason boron having electron deficient atom. ஸோ பேர் ஆஃப் எலக்ட்ரானை அசெப்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்கிறதுனால BF3 act as a acid. ஓகேங்களா? ஸோ பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து லூயிஸ் கான்செப்டில் பேஸ். பேர் ஆஃப் எலக்ட்ரானை அசெப்ட் பண்ணாங்கன்னா லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டில் அவங்க வந்து ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இந்த லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸாக யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான டேபிளர்களெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸாக யார் யார் ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது லூயிஸ் ஆசிடை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் PCS. ஸோ இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற போரான், இங்கே இருக்கிற அலுமினியம், இந்த 2 ஆட்டமுமே ஆக்டேட் சிஸ்டத்தை ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் PCS. எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் PCSனா பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் அசெப்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்கும். அவங்க தான் லூயிஸ் ஆசிட். செகண்டு ஆல் மெட்டல் அயான்ஸ். Fe2 + Fe3 + Cr3 + Mn2 + Mg2 + இந்த மாதிரி எந்த மெட்டல் கொடுத்துருந்தாலும் சரி, மெட்டல் அயானுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் பண்ணுவாங்க. ரீசன் எலக்ட்ரான் இங்கே டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். தேர்டு மாலிகூல்ஸ் தட் கண்டெயின் போலார் டபுள் பாண்ட். போலார் டபுள் பாண்ட்னா சார் CO2 ஆக்சிஜன், டபுள் பாண்டு கார்பன், டபுள் பாண்டு ஆக்சிஜன். கார்பனை விட ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். இப்போ 1 பாண்டுங்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணாங்கன்னா கார்பனுக்கு பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜனுக்கு பார்சியலி நெகட்டிவ் சார்ஜும் வரும். இந்த பாண்டுக்கு பேர் தான் போலார் டபுள் பாண்ட். இந்த டைப் பாண்டு மாலிகுல் இருந்தாலும் அவங்க லூயிஸ் ஆசிடை ஆக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் ட்ரை ஆக்சைடு. ஃபோர்த்து ஒன் கார்போனியம் அயான். கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாங்கன்னா அவங்க கார்போ கேட்டயான். ஸோ கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதே கார்பனை கூட 3 மெத்தில் குரூப்பு அட்டாச் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு பேர் தான் கார்போனியம் அயான். ஸோ இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எம்டி டி ஆர்பிட்டால் ஒரு ஆட்டமில் இருந்து அங்கே ஆக்டேட் சிஸ்டத்தை நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாலிகூல்ஸும் லூயிஸ் ஆசிடாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுறேன். ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் PCS, ஆல் மெட்டல் அயான்ஸ், அதுக்கடுத்து போலார் டபுள் பாண்ட், கார்போனியம் அயான், எம்டி டி ஆர்பிட்டால் ஆட்டமில் இருந்து ஆக்டேட் சிஸ்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாலிகூல். இவங்கெல்லாம் என்னவா ஆக்ட் பண்ணுவாங்கன்னா லூயிஸ் ஆசிட். இப்போ லூயிஸ் பேஸாக யார் யார் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாலிகூல்ஸ் வித் 1 ஆர் மோர் லோன் பேர் ஆஃப் தி எலக்ட்ரான். நான் பேர் ஆஃப் எலக்ட்ரானே டொனேட் பண்ணால் அதுக்கு பேர் தான் லூயிஸ் பேஸ். ஸோ நார்மலாக நம்ம பார்க்கும்போது
ஆட்டமில் நைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இந்த 2 ஆட்டத்துக்கு தான் நான் பாண்டிங் எலக்ட்ரான்னு சொல்லக்கூடிய லோன் பேர் அதோட தலைமையில் இருப்பாங்க. அதுதான் இங்கே எலக்ட்ரான் பேர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிற காம்பவுண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. ரீசன் அவங்கக்கிட்ட லோன் பேர் இருக்காங்க. பாருங்கள் NH3 நைட்ரஜனுக்கு மேலே 1 லோன் பேர் இருக்கும், அதுதான் எலக்ட்ரான் பேர். வாட்டரில் H2Oவில் மேலே ஒரு லோன் பேர் கீழே ஒரு லோன் பேர். ROR ஈத்தர் மேலே ஒரு லோன் பேர் கீழே ஒரு லோன் பேர் ஆக்சிஜன்கிட்ட இருக்கும். ROH ஆல்கஹால் ஆக்சிஜனில் 2 லோன் பேர் ப்ரெசண்ட் ஆகிருப்பாங்க. அப்போ சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கிற காம்பவுண்ட் வந்தால் கண்டிப்பாக லோன் பேர் அவங்கக்கிட்ட ப்ரெசண்ட் ஆகிருக்கும், லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஆல் ஹேனையான் மெட்டல்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜே வந்துடும், அதனால் அவங்க லூயிஸ் ஆசிட். பட் இங்கே ஆனையான்ஸ் ஹேலஜன்ஸுக்கு எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். F மைனஸ், Cl மைனஸ், Br மைனஸ், I மைனஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜில் அயான்ஸ் இருந்தானா அவங்களுக்கு பேர் ஆனையான். கண்டிப்பாக இவங்க என்னவா ஆக்ட் பண்ணுவாங்க, லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. ரீசன் சார், அந்த நெகட்டிவ் சார்ஜில் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு மீனிங். அதனால் எக்ஸஸாக எலக்ட்ரான் வச்சுருக்காங்க. எவ்வளோ, 2 எலக்ட்ரான்ஸ். அந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணுவாங்க. அப்போ எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணால் பேஸு, அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட்டு, மாலிகுல் கண்டெயின் கார்பன் டு கார்பன் மல்டிபிள் பாண்ட். எக்ஸாம்பிளுக்கு அல்கீன் அண்ட் அல்கைன் காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்திலீன் அல்கைனில் அசிட்டிலின் காம்பவுண்டு இருக்குது. ஸோ இந்த மாலிகுலில் கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு இன்பிட்வீனில் டபுள் பாண்டும், இங்கே கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்டும் இருக்காங்க. அதனால் இவங்க என்ன ஆக்ட் பண்ணுவாங்க, லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் பாயிண்ட்டு, கார்பேனையான். கார்பேனையான்னா சார், கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற பிசிஎஸ் லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் இருக்காங்க, ஆல் மெட்டல் ஆக்சைடு ஆக்டஸ் லூயிஸ் பேஸ். ரீசன் சார், மெட்டலும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிரும். அங்கே ஆக்சிஜன் இருந்தாலும் என்ன இருக்கும், லோன் பேர் இருக்குமா. ஓகே, பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டா சரி. ஸோ இப்போ லூயிஸ் பேஸை ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா. மாலிகுல் என்ன இருக்கணும், 1 ஆர் மோர் லோன் பேர் இருக்கணும். அடுத்து ஆனையான்ஸ் எல்லாமே லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு இடையில் மல்டிபிள் பாண்டு இருந்தாங்கன்னா அவங்க லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தது கார்பேனையான். கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதுக்கு பேர் கார்பேனையான். ஓகேங்களா. தென் 5th பாயிண்ட்டு, ஆல் மெட்டல் ஆக்சைடு. இவங்கெல்லாம் லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் எங்களுடைய மோட்டிவேஷன்.